தம்முடைய மகிமையையும் வல்லமையையும் நமக்கு வெளிப்படுத்துகிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் 2 ராஜாக்கள் 6:17. கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். துதிக்க எரேமியா 46:27. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே, நீ கலங்காதே. இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். விசுவாசிகளாகிய நாம எல்லாருக்கும் பிரச்சனைகளும் போராட்டமும் உண்டுன்னு வேதமே சொல்லுது. பிரச்சனைகளும் போராட்டங்களும் நெருக்கும் போதும் சிலர் தைரியமா எதிர்த்து நின்று அதை மேற்கொள்றத நாம பாக்குறோம். உதாரணத்துக்கு தானியேல் சிங்கக்கெபியில போட்ட போது கலங்கவே இல்ல. தானியேலின் நண்பர்களை அக்கினி சூளையில போட்ட போதும் அவங்க எதுக்குமே பயப்படல. ஆனா நம்மில் அநேகரோ சின்ன பிரச்சனைக்கும் கலங்கி பயந்து போறாங்க. சில நேரத்துல விசுவாசத்தை விட்டு வழுவி கூட போறத நாம பாக்குறோம். யாரெல்லாம் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை சரியா அறிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க எதுக்குமே கலங்க மாட்டாங்க. எலிசாவுக்கு எதிராக ஒரு பெரிய ராணுவ படையே வந்த போது அவர் பயப்படாம இருந்தார். ஆனா அவருடைய வேலைக்காரனோ, ஆண்டவரே, நமக்கு எதிராக இவ்வளவு பெரிய படை இருக்குதே, நாம என்ன செய்ய போறோம்னு கலக்கத்தோடு கேட்கிறாரு. அதுக்குதான் எலிசா இந்த ஜெபத்தை பண்றாரு. ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்தருளுங்க. நாமளும் நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை போராட்டத்தெல்லாம் நாம எப்படி சமாளிக்க போறோம்னு கலங்காம இன்னைக்கு அந்த பிரச்சனைகள் நடுவுல நமக்கு உதவுற தேவனை பார்க்கும்படிக்கும் அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளும்படிக்கும் கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறக்கணும்னு சொல்லி ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வல்ல கரம் நமக்காக செயல்படுறத நாமும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் அறிந்து கொள்ளும் விதத்துல கர்த்தர் கிரியை செய்யணும்னு இந்த நாள்ல ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்து அவரை தேடுற அவருடைய தாசர்களை எல்லா இக்கட்டுகளிலும் ஆபத்தில் இருந்தும் கர்த்தர் விடுவித்ததை நாம வேதத்துல வாசிக்கிறோம். அதுக்கு ஏராளமான உதாரணங்களும் வேதத்துல இடம்பெற்றிருக்கு. அது மாதிரியே அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவரை நம்பி வாழ்ற நம்மையும் இதுவரைக்கும் அநேக தரம் கர்த்தரை விடுவித்ததை எண்ணி நாம் அவரை துதிக்கலாம். மேலும் இனியும் நம்மை தப்புவித்து காக்க வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கின்றபடியாலும் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.